வாழ்க்கையிலையுமே நம்ம மற்றவங்க மாதிரி மதிப்பும் மரியாதையோடு வாழணும். தலை நிமிர்ந்து நிற்கணும், பெருசாக வளரணும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கணும். நாம் ஒர்க் பண்ணுற இடமா இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, நம்மளோட சொந்தக்காரங்க எல்லோரும் முன்னாடியும் அப்படி நிற்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு இடத்த மட்டும் நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணிடுறோம். சேரக்கூடாத இடத்துல பார்த்திங்கன்னா சேரக்கூடாத நபர்கள் கூட நம்ம செய்கிறனால நம்மளோட வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்றதான் இங்கே உண்மையும் கூட. நம்ம சேர்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, போகிற இடமாக இருந்தாலும் சரி, நல்லவங்க கூட சேர்ந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃப் உண்மையாகவே நல்லா இருக்கும். கரெக்டாக இல்லாதவங்க கூட போய் நம்ம பேசினோம் பழகினோம் அப்படின்னா கூடா நட்பு கண்டிப்பாக கேடாக தான் முடியும். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு மறுக்க முடியாத உண்மை தான். வாழ்க்கையில் நம்ம போகக்கூடாத இடம் அப்படின்ற ஒரு 5 விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான இடத்துக்கு நீங்கள் போகலை, இந்த இடத்துல நீங்கள் நிற்கலை அப்படின்னாவே உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கலாம். அந்த 5 விஷயம் என்னன்றதை இப்போ பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மரியாதை இல்லாத இடத்துக்கு, உங்களுக்கு மதிப்பு கொடுக்காத இடத்துக்கு நிச்சயமாக போகாதீங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், பணம் பதவி எல்லாமே கூட அவங்கக்கிட்ட இருக்கலாம். இருந்தாலும் அந்த மாதிரியான இடத்துக்கு போய் நிற்காதீங்க. உங்களுக்கும் உங்கள் பேச்சுக்கும் மரியாதை இல்லை அப்படின்றத ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பேச்சால் உணர்த்த மாட்டாங்க, அவங்களோட நடத்தைகளால் உணர்த்துவாங்க. அப்படியேப்பட்ட இடத்துல நீங்கள் என்றைக்குமே போய் நிற்காதீங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் நின்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல உங்களோட தன்னம்பிக்கை தான் பாதிக்கப்படும். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வளர முடியாத ஒரு சில விஷயமாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கேருந்து விலகி வந்துடுறது தான் உங்கள் லைஃபுக்கு நல்லது. 2வது விஷயம், வதந்திகளை பரப்புகிற ஒரு சில கூட்டமே இருக்குது. ஸோ அப்படியேப்பட்டவங்க கிட்டேருந்து கண்டிப்பாக நீங்கள் விலகி இருக்கணும். இப்படிப்பட்டவங்க என்னென்னா, தானும் லைஃப்பில் உருப்படியான விஷயம் எதுவும் செஞ்சாங்களான்னு பார்த்தா செஞ்சுருக்க மாட்டாங்க. மற்றவங்கள பற்றி இல்லாதது பொல்லாததை பார்த்திங்கன்னா மற்றவங்கக்கிட்ட சொல்கிறது, ஒரு சில இடத்துல நிம்மதி குலையிறதுக்கு கூட ஆளாகிடுவாங்க. அப்படியேப்பட்டவங்க என்றைக்குமே பார்த்திங்கன்னா உங்களை டிமோட்டிவ் பண்ணுவாங்க. அவங்க கூட சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா மற்றவங்க பார்வைக்கு நீங்களும் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியாக தான் தெரிவிங்க. மற்றவங்க வார்த்தைகள்லையும் மனசுலையும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லெண்ணம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. இப்படியாப்பட்டவங்க கிட்ட இருந்தும் நீங்கள் விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃப்டி. என்ன தான் நம்ம பாராட்டுக்குரிய ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணினாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நம்மளை பாராட்ட மாட்டாங்க. நம்மக்கிட்ட எப்போ மட்டுமே குத்தம் குறை மட்டுமே பார்த்துட்ருப்பாங்க. இப்படி கூட இருந்தீங்க அப்படின்னா எதிர்மறையான எண்ணங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட மனசில் எப்போவுமே பதிஞ்சு உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பாதிப்பாக தான் இருக்கும். இப்படியாப்பட்டவங்க கிட்ட இருந்தும் கண்டிப்பாக நீங்கள் விலகி தான் இருக்கணும். அடுத்த 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சயின்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு சில மூட நம்பிக்கை அண்ட் பழக்க வழக்கங்களை கடைப்பிடிப்பாங்க. இந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும், இந்த ஊரில் இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி தான் பெண் பிள்ளைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலாக இருக்கணும், அவங்களாம் அடிமை மாதிரி தான் வாழணும் அப்படின்ற ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கடைப்பிடிச்சிட்டு அதையே நம்மளும் கடைப்பிடிக்கணும்னு நினைப்பாங்க. பெண் பிள்ளைகள் அடங்கி மட்டும்தான் போகணும், மொத்தத்தில் எங்கள் ஊரில் இந்த விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது, எங்கள் வீட்டில் இப்படி நடந்துக்கவே கூடாது அப்படின்னு ஒரு கண்ட்ரோலில் நம்மளை இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். புது புது விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கணும்னு நினைங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியும். 5வது விஷயம், ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த விடாத இடம் அப்படின்ற விஷயம் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க. அதில் இருந்தீங்கன்னா என்றைக்குமே உங்களால் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முடியாது. நீங்களே நம்மளால் எதுவுமே முடியாதோ அப்படின்ற ஒரு டிப்ரெஷனில் போயிடுவீங்க. உண்மையாகவே உங்களுக்கு திறமை இருந்து ஒரு இடத்துல பயன்படுத்த முடியலன்னா அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் ஒன்று தான். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கே உங்கள் மேலே வெறுப்பு வர்றதுக்கு காரணமாயிடும். இந்த மாதிரி இடத்துல உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தவும் முடியாது, அதை வளர்த்துக்கவும் முடியாது, அது உங்களுக்கு புரியவும் புரியாது. புரிஞ்சாலும் நம்ம எங்கே வளர்ந்துடக்கூடாதோ அப்படின்னு நினச்சி நம்மளை கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. ஸோ இப்படியாப்பட்ட இடம் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். ஸோ இந்த 5 விஷயத்தில் இருந்து நீங்கள் விலகி இருந்தாலே உங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப